மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பியஸ்ட் வணக்கம். கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் 140 ஃப்ரைடேயில் போடுற மாதிரி சிம்பிளான ஒரு படிக்கோலம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 5 டாட் வச்சு சந்து புள்ளி 3ல் முடியும். நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ஸ்லோவாக வச்சு பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு எடிட் பண்ணியிருப்பேன். நம்ம 5 டாட் வச்சு ப்ளஸ் மாதிரி போடுவோம்ல, அதில் போட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்படியே வி ஷேப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதுக்கு தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸாக ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த கோடு போடுறோம்ல, அந்த கோடு வந்து நான் 4 கோடு போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட கோடு போட்டுக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம மேலே அந்த லீஃப் போடுறதுக்காக தான் அந்த நான் கோடு. அதுக்கு நடுவில் வந்து சரி கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் வி ஷேப்பில் போட்டு அதை கனெக்ட் பண்ணி விட்டேன். அந்த கோடு போட்டோம்ல, அதில் வந்து லீஃப் போட்டு குட்டி குட்டியாக லீஃப் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கேப் இருந்தது, அந்த கேப்புக்கு குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப ஒரு பாக்ஸ் போட்டு ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டுட்டேன். அந்த டைமுக்கு எனக்கு தோணுன டிசைன் தான் அது. உங்களுக்கு நடுவில் வந்து அந்த பாக்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு டிசைன் கூட போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நான் லோட்டஸ் தாமரை போட்டிருக்கேன். அந்த தாமரை பெட்டல்ஸ் வந்து ரொம்ப 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 குட்டி குட்டியாக அப்படியே மெலிசாக குட்டியாக அப்படியே அடுக்கடுக்காக போட்டிருப்பேன். அது எனக்கு அந்த தாமரையோட பெட்டல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாமரை பக்கத்தில் லீஃப் போட்டோம்ல, அந்த லீஃப் மட்டும் ஏன் மொட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய ரவுண்டு போட்டு அப்படியே ரவுண்டாக அப்படியே சுழிச்சு அந்த கோலத்தை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோலம் பேசுதடி சீரீஸில் என்ன கோலம் போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.